நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா. நான் அவர் வேலை உசுரா வச்சிருக்கேன். அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. என்ன சேர்ந்து சொல்ற? நீயே ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டியா? ஆமா செவந்தி, ஆக்சுவலா அவங்க அம்மா கேட்டாங்கங்கிறதுக்காக நான் ப்ராமிஸ் பண்ணி தரல. எனக்கும் உள்ளுக்குள்ள கௌதம கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ரொம்ப டீசெண்டா இருந்தாரு. என்கிட்ட பழகுனதெல்லாம் கூட ரொம்ப ஸ்வீட்டா தான் பழகுனாரு. அவங்க அம்மாவும் பையனும் ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு நல்ல ஃபீலிங் இருந்துச்சு. சரி, இவ்ளோ நல்ல குடும்பத்தை நம்ம ஏன் மிஸ் பண்ணணும்னு நினைச்சுதான் நானும் ப்ராமிஸ் பண்ணேன். சரி சிந்து, நீ ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த, அதுக்கப்புறமும் எதுவும் சரியா நடக்கலனா என்னாச்சு? ஆபரேஷனுக்காக ஃபாரின் போன இடத்துல அவங்க அம்மாக்கு ஏதாவது ஆயிடுச்சா? என்ன ஆச்சு சிந்து? அவங்க அம்மாக்கு எல்லாம் ஒன்னும் ஆகல செவந்தி. அப்புறம் என்ன சிந்து? கௌதம நேர்ல போய் பார்த்து இதெல்லாம் பேசிருக்க வேண்டியதானே? நீ உண்மையாவே பிடிச்சுதான் சத்தியம் பண்ணன்னு அவர்கிட்ட சொன்னியா? அத சொல்லணும் தான் ஒரு நாள் அவரை தேடி போனேன். அப்ப எனக்கு தெரியல அந்த நாள் தான் என் வாழ்க்கையை மாத்த போற நாள்னு. அது தெரியாம அன்னைக்கு நான் போய் மாட்டிக்கிட்டேன் செவந்தி. இப்ப நினைச்சாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம சம்டைம்ஸ் எல்லாம் சரியா இருக்கும்னு நினைச்சு ஒண்ணு பண்றோம். அதுல 1-2 தப்பா போனா கூட பரவாயில்ல, மொத்தமாவே தப்பா போயிடுச்சுன்னா அது எவ்வளவு பெரிய வலின்னு அனுபவிச்சாதான் புரியும். நீ அவரை போய் பார்த்தல்ல, அவர்கிட்ட என்ன பேசுன? பேசுறதுக்காக தான் தேடி போனேன்.